இப்போ எம்ஜிஆர் ஐயாவை சுட்ட அந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவரே கூட சொல்லும் போது ஏன் என் ஃப்ரெண்டு பக்கத்துல கம்பு இருந்தா கம்பு எடுத்து அடிச்சிருப்பேன், துப்பாக்கி இருந்து அடிச்சு சுட்டேன் ஏன்னு ரொம்ப கேஷுவலா தான் அவர் ராதா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ஐயா இறந்த பிறகும் உங்க ஃபேமிலி மேல ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சா, அதுக்கு மேல ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ராஜா, அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா தெரியும் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்ன்னு. உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்பா. ஓகே ஓகே ஓகே. உண்மை தெரியாதான் இந்த மொட்டைத்தனமாக இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் கோவம் இருக்கும். இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 2 பேருமே பாருங்க காரணம் சொன்னாங்களா எதுக்கு சுட்டேன்னு. நீங்க கடைசி வரைக்கும் சொல்லல. ஏன்னா நல்ல நண்பர்கள் சொல்ல மாட்டான், வேற ஒருத்தவங்க தான் கொளுத்தி போடுவாங்கல்ல. 2 பேருமே சொல்லி என்ன எதுக்காக சுட்டாங்க சொல்லி அப்போ அவங்க நட்பு எவ்வளோ பேசுவாங்க இல்லை. ஆனா ஒரு இடத்துல நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அந்த துப்பாக்கி வந்து என்எஸ்கே அவரை சுடுறதுக்கு வாங்கின துப்பாக்கி. அது உண்மையானா? ஆமா ஆமா. ஓகே. அது தெரியுமா அவருக்கு? என்எஸ்கேக்கு பிற்காலத்தில் தெரிய வந்துச்சு அது? தெரிஞ்சு. அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? தெரிஞ்சு நேராக போயிட்டாரு தாத்தா பார்க்க. அது எதுக்கு ஆக்சுவலா இழந்த காதல்ல ஒரு நாடகம். அது வந்து நாடகத்தில் எப்படின்னா இதான் ஜனங்கன்னா ஸ்டேஜ், நானா ஸ்டேஜ். இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து உள்ளே வந்தால் வெளியேருந்து வரவங்க, ரைட்டில் உள்ளே போயிட்டா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி வந்து இப்படி போயிடணும். பின்புறம் காட்டவே கூடாது. சொல்லுவது இல்லை, பின்புறம் காட்டினால் அது இலக்கணத்துக்கு தப்பானது, நாடகமே தப்பு. கிராமர் ஆஃப் தி ட்ராமா இஸ் ராங். ஓகே ஓகே ஓகே. இது கலைஞர் ஐயா சொல்லி தான் தெரியும் எனக்கு. இவர் வேணும்னு என்ன பண்ணார், ஜெகதீசன் அந்த நிறைய பேர் பண்ணாங்க. இவர் பண்ணும்போது என்ன பண்ணார், ஆக்சுவலாக கதை என்னென்னா அப்பா வந்து ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். அந்த சின்ன பொண்ணுக்கு தாத்தா மேலே பையன் மேலே அப்பாவோட பையன் மேலே ஒரு தாரம் வந்துடும். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டார், இவர் நல்லவனாக இருப்பார். அப்போ ஓப்பன் பண்ணும்போது சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு காலத்துக்கு மேலே வச்சு கழுத்தை பட்டுச்சு வச்சு முடி இப்படின்னு தாத்தா கம்பி சுருள் கம்பி மாதிரி அப்படி ஆடும், அலை மாதிரி வரும். 15 minutes யூ ஓன்ட் பிலீவ். சும்மா ஒரு செகண்ட் திரும்ப தப்பு, 15 நிமிஷம் கிராமரை உடைச்சி கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ தான் கலைஞர் சொன்னார், ராதா அண்ணனின் ரோமமும் நடிக்கும்னார். இலக்கணத்தை மீறி மட்டும் இல்லாமல் அதை கிளாப்ஸாக மாற்றலான்னு எப்படி இது சும்மால அது மனப்படமா அவ்வளோ டைலாக்கையும் சொல்றதே எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நேரத்துலலாம். ஜீனியஸ் அவள் அந்த டைலாக்லாம் ரொம்ப மனப்படம். டே ஊதுரா ஓதுரான்வார். எத்தனை பக்கம் டைலாக் ஓதுரான் மைண்டில் வாங்குவார். ஒரே வாட்டி தான் சொல்லுவான். அப்படியே சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். சீக்வன்ஸ் தெரியும் அவருக்கு, டைலாக் தெரிஞ்சு போச்சா. அப்புறம் இவர் சொல்கிறதான் வாசனம். ஆனால் அந்த டைமில் இதை யாராச்சும் சில டைரக்டர்ஸ் இருந்தாங்களா, டைலாக் ரொம்ப மாற்றி பேசிடாதீங்க, விஷயம் கரெக்டாக சொல்கிறீங்க, இருந்தாலும் நாங்கள் சொன்னதை ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும் சொல்கிறது யாருமே இல்லை. சொல்லவே முடியாது. ஏன்னா நியாயமாக இருக்கும். ஓகே. சீனோட உண்டி கதையோடு ஒன்றி அந்த காட்சியை ஒன்றி இருந்தால் எந்த டேரக்டரும் சொல்ல மாட்டான். நீ தப்பாக வெளியே அவுட் ஆஃப் ட்ராக் போனால் தப்பு. ட்ராக் ஓட்டு தான் நெத்தி அடியில் அடிப்பார். ஒன்றும் செஞ்சு. ஓகே.